தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே திராவிடர் இயக்க தமிழர் பேரவையினுடைய நிறுவனர் ஐயா சுபவீரபாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சாப்பிட்டு பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஒரு 2 நாளாக திரைப்பட இயக்குனர் கோபி நயினார் அவருடைய பேச்சு, குறிப்பாக அவர் மதிவதனி அவரை பற்றின பேச்சு ஒரு பெரிய பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றார், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பெரியாரிசிகள் களத்துல நின்று போராடல அப்படிங்கிற மாதிரியான கருத்தை சொல்றார். திமுக அரசை காப்பாற்றுவதற்காக தான் மதிவதனி தொடர்ந்து பேசி வர்றார் அப்படின்னு சொல்றார். இது எப்படி முதற்கட்ட உங்களுடைய பார்வை? அதாவது திமுகவினர் பட்டியலின அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எதையும் செய்யவில்லை என்பது வரலாற்றின் எங்கு பார்த்தாலும் அது தவறான கருத்து என்பது நமக்கு புரியும். கோபி நயினார் அறம் என்கிற ஒரு அருமையான படத்தை எடுத்தவர். இப்போது அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லுகிறார். அதுவும் குறிப்பாக மதிவதனியை குறிப்பிட்டு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மதிவதனி இன்றைக்கு வளர்ந்து வருகிற ஒரு நம்பிக்கை தருகிற திராவிடர் கழகத்தினுடைய பேச்சாளராக இருக்கிறார். எனவே இது நயினார் ஏன் இப்படி இந்த நேரத்தில் இதனை எடுக்கிறார்? ஏன், அதாவது மதிவதனியை விமர்சனம் செய்வதற்கு நயினாருக்கு எல்லா உரிமையும் உண்டு, நயினாரை விமர்சனம் செய்ய மதிவதனி உரிமை உண்டு. ஆனால் இது இருபெரும் இயக்கங்களுக்கு இடையிலான சிக்கலை போல ஆக்குவது சரியானதில்லை என்பது என் கருத்து. நயினார் அவர்களும் அவருடைய கருத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஐயா, நமக்கான ஒரு கேள்வி என்ன எழுது அப்படின்னா, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக திராவிட இயக்கம் என்ன செய்தது, அதற்கான பதிலை நம்ம சொல்ற இடத்துல இருக்கிறோம். குறிப்பா களத்தில் நின்று போராடல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறார். களத்தில் நின்று என்ன சாதித்தது திராவிட இயக்கம்? தருமபுரியில் கலவரம் வந்தபோது முதலாக அங்கு போய் மாநாடு போட்டதே திராவிடர் கழகம் தான். பல இடங்களில் தொடர்ச்சியாக நீங்கள் பட்டியலினத்துக்காக 1938 நீடாமங்கலம் ஆறுமுகம் என்றால் எல்லோருக்கும் தெரியும். அவர் காயப்படுத்தப்பட்ட போதும் அவமானப்படுத்தப்பட்ட போதும் அவருக்காக குரல் எழுப்பியவர் ஐயா பெரியார் தான். எனவே நாம் எந்த இடத்திலும் பின்வாங்கவில்லை. பல இடங்களில் பெரியார் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னோடும் இருக்கலாம், எனக்கான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் தான் என்று சொல்லியிருக்கிறார். அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் தன்னுடைய ஏடுகளில் பெரியாரை பற்றி குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். எனவே பெரியார் இயக்கத்திற்கும் அம்பேத்கர் இயக்கத்திற்கும் எப்போதும் தத்துவ ரீதியாக வேறுபாடுகளும் இல்லை, முரண்களும் இல்லை. இன்றைக்கு அது திட்டமிட்டு வளர்க்கப்படுகிறதோ, திட்டமிட்டு சில குறைகள் சொல்லப்படுகின்றனவோ என்று நான் கருதுகிறேன். திமுக அரசை, அதாவது அவர் சொல்றது திமுக அரசை காப்பாற்றுறதுக்காக தான் இருக்காங்க, களத்துக்கு வரல. திமுக ஆதரவு நிலைப்பாடுகள்ல இருந்து தலித்துகளை ஒருங்கிணைக்கிற ஒரு முயற்சியினுடைய தொடக்கமாக அதை நம்ம எடுத்துக்கலாமா? திமுகவை காப்பாற்றுவது என்பது அப்படி ஒன்றும் தவறானது அல்ல. திமுக அரசை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் மதிவதனி மட்டுமல்ல என்னை போன்ற எல்லோரும் கருதுகிறோம். காரணம், இன்றைக்கு இருக்கிற திமுகவினுடைய திராவிட மாடல் அரசு மக்களுக்கான அரசாக இருக்கிறது. இப்போது வந்திருக்கிற நிதிநிலை அறிக்கை உட்பட எல்லா இடங்களிலும் திமுக கழகம் முழுக்க மக்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அதனை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் நீங்கள் அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறீர்கள், திமுக அரசுக்கு எதிராக இப்போது ஒரு அணி சேர்க்கப்படுகிறதா என்று. அது பற்றி எனக்கு தெரியாது. அப்படி சேர்க்கப்படுமானால் அது அறம் இல்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த சொல்லையே பயன்படுத்துகிறேன். அது அறம் இல்லை. திமுகவுக்கு எதிராக பட்டியலின மக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை ஒரு நாளும் எழவில்லை. பட்டியலின மக்கள் எப்போதும் திமுகவின் பக்கமே நிற்கிறார்கள். நான் தோழர் மதிவதனிக்கு தொலைபேசியில் நிறைய முறை அழைத்தேன். அப்போ அவங்கள்ட்ட எங்கள் பகுதியில் இருக்கிற நிலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சொன்னேன். அவங்க அரசு கவனத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன். ஆனால் என்னுடைய கோரிக்கை அவங்களால மதிக்கப்படல. தொடர்ந்து புறக்கணிப்பு. என்ன மாதிரியான ஒரு புகழ் வெளிச்சத்தில் இருக்கிற என்னுடைய கருத்தே நீங்கள் உள்வாங்கி அரசுக்கிட்ட கொண்டு போகலன்னா இது என்ன திமுக அரசு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறார். அதற்கு உங்களுடைய பதில் என்ன? மதிவதனி அவர் கருத்தை மதிக்கவில்லை என்பது நியாயமில்லை. மதிவதனிக்கு ஒரு எல்லை இருக்கிறது. மதிவதனி இன்றைக்கு திமுகவில் இருக்கிற எல்லோராலும் அறியப்பட்டிருக்கிறார். திராவிடர் கழகத்தினர், எங்களை போன்ற ஒரு திராவிட இயக்க அமைப்புகள் எல்லாவற்றாலும் இன்றைக்கு மதிவதனி அவர்கள் அறியப்பட்டிருக்கிறார். அதனால் ஒரு பெரிய பிரச்சனைகளை அரசிடம் எடுத்து சென்று தீர்த்துவிட முடியும் என்று சொல்ல முடியாது.
எனவே அதற்கு மதிவதனிக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிப்பதும், அது பட்டியலினத்துக்கு எதிராக அவர் இருக்கிறார், நம்முடைய கோட்பாடுகளை நம்முடைய கோரிக்கைகளை எடுத்து செல்ல மறுக்கிறார் என்று கருத வேண்டியதில்லை. இன்றைக்கு என்னிடத்திலேயே பலர் வந்து சொல்லுகிறார்கள், உடனடியாக அடுத்த நாடே நான் முதலமைச்சரிடம் அதை எடுத்துக்கொண்டு போய்விட முடியாது. எனவே அதற்கும் ஒரு எல்லைகள் இருக்கின்றன. எனவே மதிவதனியால் அதனை உடனடியாக செய்து கொடுக்க முடியாமல் இருந்திருக்கலாமே தவிர அதனை செய்து கொடுக்க கூடாது என்கிற எண்ணமோ அல்லது இவர்களை மதிக்காமல் இருக்கிற ஒரு போக்கோ அவரிடம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்க வந்து திராவிட மாடல் அரசு வந்து நாங்க காப்பாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரியான சொல்லாடல் நீங்க பயன்படுத்தினீங்க ஐயா. இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுடைய பகுதி கிட்டத்தட்ட திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க வாழ்றதுக்கான வீட்டு மனை கேட்டு நான் போராடுறேன். ஆனா அங்க ஒரு தனியார் முதலாளிக்கு ஆதரவா சாலை போடுவதற்காக மண் எடுக்கிறாங்க. அதை ஆதரிக்கிற அரசு ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கத்து வந்து திமுக அரசு நிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இது அரசின் மீதான குற்றச்சாட்டு. இதை அவர் முன்வைக்கிற போது அரசு தரப்பிடமிருந்து என்ன விடை வருகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். நாம் சில கருத்துக்களை மக்களிடம் சொல்லுகிறோம், சில பரப்புரைகளில் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதால் நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வை நாம் சொல்லிவிட முடியாது. என்னை போன்றவர்கள், மதிவதனி என்னை போன்ற இன்னொருவர் தான். எனவே அந்த பிரச்சனையை அவர் எடுத்து சொல்லுவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. அதற்கு மதிவதனியை குறிப்பாக குற்றம் சொல்ல வேண்டியதில்லை. அரசிடம் அப்படி பிழை இருக்குமானால் அதை எடுத்து காட்டுவதற்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கிறது. கண்டிப்பாங்க. இப்போ இந்த தலித்து சார்ந்த ஒரு சித்தாந்தம், இப்போ ஒரு நீளம் அப்படிங்க நீல சங்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு எல்லா இடங்கள்லையும் பேசுறாங்க. குறிப்பா பாஜகவினர் நாம் தமிழர் அவருடைய வீடியோ எடுத்து பார்த்தீங்களா பெரியாரிஸ்டோட செயல்பாடுகளை அப்படின்னு சமூக ஊடகங்களில் நம்மளால பார்க்க முடியுது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுங்க? அதாவது நான் அவரை நீல சங்கி என்றெல்லாம் சொல்லவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்றால் அது இயற்கையானது. அரசியலில் யாராவது எதிரிக்கு எதிரியை பயன்படுத்தி கொள்வது என்பது இயற்கையானது. அவர்கள் அதற்காகவே காத்திருக்கிறார்கள். ஒரு பெரியாரிய கோட்பாடுகளின் மீது, திராவிட இயக்கத்தின் மீது ஏதேனும் ஒரு குறை வருமானால் அதை எடுத்து அவர்கள் பரப்புவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்படி பரப்புவதாலேயே அது உண்மையாகி விடாது. என்றைக்கும் உண்மைதான் வெல்லும். அந்த செய்திகளை அவர்கள் சொல்லுவதனால் கோபி நயினார் மீது இப்போதும் எனக்கு ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றெல்லாம் உறுதியாக தெரியாது. இன்றைக்கும் கோபி நயினார் அப்படி செய்யக்கூடியவர் இல்லை என்று நான் கருதுகிறேன். அதை எடுத்து இவர்கள் பரப்புவது வேறு. ஆனால் கால ஓட்டத்தில் உண்மைகள் வெளிவரும். நீங்க நிறைய அவர் கூட உரையாடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் உரையாடி நிறைய என்று சொல்ல முடியாது. உரையாடி மிகச்சில நேரங்களில் ஒரு சில மேடைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், சந்தித்திருக்கிறோம். மிக நெருக்கம் என்று சொல்ல முடியாது. ஓகே. அவருடைய கருத்து ஓட்டம் அப்ப எப்படி இருந்துச்சு? பெரியாரிய நான் தான் உண்மையான பெரியாரிஸ்ட்லாம் சொல்றேன். இல்லை, அவர் நல்ல சிந்தனையாளர். பல மேடைகளில் எங்களோடு நான் நினைக்கிறேன் கருப்பு சட்டை ஊர்வலம் திருச்சியில் நடக்கிற போது அவரும் மேடையில் இருந்தார் என்று நான் கருதுகிறேன். எனவே அன்றைக்கும் எப்போதும் அவருடைய கருத்துகள் ஒரு சமூகம் சார்ந்தவையாக, பெரியாரிய சிந்தனைகளோடு ஒத்துப்போகின்றவையாக இருக்கும். பெரியார், மார்க்ஸ், அம்பேத்கர் போன்ற கருத்தியல்களோடு இணைந்து போகிறவராகத்தான் அவர் இருந்தார். இப்போது அவருடைய நிலை என்ன மாற்றம் வந்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அவரோடு எனக்கு பெரிய நெருக்கம் இல்லை. அவரை எனக்கு தெரியும், என்னை அவருக்கு தெரியும். அவ்வளோ. ஓகே. சமகால களங்களில் இருந்து திராவிடர் கழகம் இல்லை பெரியாரிஸ்டுகள் விலகியே நிற்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கப்படுது. அதுக்கான ஒரு ஒட்டுமொத்த குரலாக இன்னைக்கு கோபி நயினாரை பார்க்கிறாங்க. சமகாலத்தில் இருந்து பெரியாரிஸ்டுகள், ஏன்னா திமுக ஆதரவு நிலைப்பாட்டு வந்தோடனே களத்தில் நின்று போராடலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுது. அதாவது களத்தில் நின்று போராடுவதென்றால் அந்த ஒரே ஒரு 1 பாயிண்ட் ப்ரோக்ராம் என்று சொல்லுகிற மாதிரி அது ஒன்றை வைத்துக்கொண்டு திராவிட இயக்கங்கள் செயல்பட முடியாது. ஏராளமான சிக்கல்கள் இருக்கின்றன. கண்டிப்பாக பட்டியலின மக்களின் சிக்கல்கள் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டும். நடந்து கொண்டிருக்கிற கொலைகள் மிக கொடூரமானவை. அவற்றையெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டும், எதிர்த்து பேச வேண்டும். இப்போது கூட திருநெல்வேலியிலே ஒரு இளைஞன் கபடி விளையாட்டில் வெட்டப்பட்டிருக்கிற போது நம்முடைய தோழர்கள் நேரில் போய் பார்த்து என்ற ஒரு சிறு நிதி உதவியையும் செய்துவிட்டு தான் வந்தார்கள். நாம் என்றைக்கும் பட்டியலின மக்களின் பக்கம்தான் இருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு பாசிசம் செயல்பாடு தான், இதுவும் ஒரு பாசிச மனநிலை தான் அப்படின்னு அவர் குறிப்பிட்டதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பாசிசம் என்பதை இவ்வளவு எளிமைப்படுத்தி விடக்கூடாது. இதற்கும் பாசிசம் வேறு. பாசிசம் என்பதை களத்தில் வந்து நிற்காதவர்களெல்லாம் பாசிஸ்டுகள் என்று கோபி நயினாரை போன்றவர்கள் சொல்லக்கூடாது. யார் பாசிஸ்டுகள்? அதுக்கான வரையறை என்னங்க? அதாவது முற்று முழுக்க
ஒரு விதமான ஒரு சர்வாதிகார ஏகாதிபத்தியத்தை முன்வைப்பவர்களும் கருத்துகளால் எதிர்கொள்ளாமல் தடிகளால் எதிர்கொள்கிறவர்களும் தான் பாசிஸ்டுகள். எனவே ஒரு நாளும் திராவிட இயக்கம் பாசிஸ்டாக இருந்ததும் இல்லை, பாசிஸ்டுகளின் பக்கம் நின்றதும் இல்லை. திடல்ல சில இன்டலெக்சுவல்ஸோட பேச்சுகள் மட்டும் இருக்கு. அவங்கெல்லாம் வந்து ஒரு அறிவார்ந்த, கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு அரசை ஒப்பிட்டு அந்த அரசியல் ஃபேசிஸ்டா இருந்தவங்க கூட இப்படியான ஆட்கள்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி திமுக அரசால் செட் செய்யப்பட்ட ஒரு இன்டலெக்சுவல் தான் இந்த குரூப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரியாரிஸ்டுகளுக்கான ஒரு அடையாளமா வைக்கிறார் அவர். இல்லை, இவையெல்லாம் ரொம்பவும் அவசரப்பட்டும் பொதுமைப்படுத்தியும் சொல்லப்படுகிற செய்திகள். இவற்றையெல்லாம் நான் முழுமையாக மறுக்கிறேன். அப்படியெல்லாம் எந்த திட்டமும் இல்லை, எந்த திட்டமிட்ட உள்நோக்கமும் இல்லை. என்றைக்கும் நாம் பட்டியலின மக்களோடும் அவர்களின் கோரிக்கைகளோடும் சேர்ந்து நிற்க வேண்டும் என்றுதான் கருதுகிறோம். உடனடியாக போய் களத்தில் நிற்பதில் சில நேரங்களில் இயலாமை இருக்கலாம். அதை வைத்து கொண்டு பாசிஸ்டுகள் என்று சொல்லுவதோ, திட்டமிட்டு இப்படி வேலைகள் நடக்கின்றன என்று சொல்லுவதோ நியாயமில்லை. ஐயா, இப்போ வந்து கோபி நயனார் இப்படி பேசுகிறார். ஆனால் இதற்கு முன்னால் வந்து ரஞ்சித், திரைப்பட இயக்குனர் ரஞ்சித், அவர் சார்ந்திருக்கிற பல பேர், இந்த நீளம் சார்ந்திருக்கிற இந்த பண்பாட்டு மையம், குறிப்பாக இப்போ வந்து இந்த திராவிட இயக்கத்திற்கு எதிரான இவர்கள் எடுக்கிற இந்த நிலைப்பாட்டை நம்ம எப்படி உள்வாங்கிக்கணும்? அதாவது இவர்கள் நீளம் அவர்கள் இயல்பாகவே ஒரு திராவிட இயக்க எதிர்ப்பு மனநிலை உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற போது நீளம் பண்பாட்டு குழுவில் அப்படி ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது. கோபி நயினாரை நான் இதுவரையில் அப்படி பார்த்ததில்லை. ஆகையினால் இரண்டையும் ஒப்பிட முடியாது. அவர்களுக்கு அப்படி ஒரு எதிர்ப்பு மனநிலை இருந்து கொண்டே இருக்கிறது. இல்லை, அது திட்டமிட்டு பண்ணுறாங்களா, இல்லை அதுக்கு பின்னாடி ஏதாவது RSS பிஜேபியோட திட்டம் இருக்குங்க? நான் போதுமான சான்றுகள் இல்லாமல் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட முடியாது. அவர்களிடம் ஒரு எதிர்ப்பு மனநிலை இருப்பதை நான் பார்க்கிறேன். ஐயா, இந்த சிக்கல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே வருது. இப்போ இந்த சிக்கலுக்கு என்ன மாதிரியான தீர்வு வந்து திமுக அரசு தரணும், இல்லை பெரியாரிஸ்டுகள் இதை எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க? நாம் அதற்கான விளக்கங்களை சொல்லுகிறோம். பொறுமையாக நாம் விளக்க வேண்டும். நாம் அவர்களை பகை சக்தியாக பார்த்து முரண்பட்டு எதிர்நிலையில் நிற்க வேண்டியதில்லை என்பது என் எண்ணம். எப்போதும் பெரியாரிஸ்டுகள் பட்டியலின மக்களினுடைய கோரிக்கைகளிலிருந்தோ மார்க்சிய சிந்தனைகளிலிருந்தோ முரண்பட்டு மோதலை வளர்த்து கொள்ள வேண்டியதில்லை. நாம் நம் பக்கத்து விளக்கங்களை உண்மையாக நியாயமாக எடுத்து சொல்லுவோம். கால ஓட்டத்தில் இந்த சக்திகள் ஒருங்கிணைந்து நிற்பதற்கான வாய்ப்பு உண்டு என்று இப்போதும் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரியான செயல்பாடுகள், குறிப்பாக வந்து திராவிடம், பெரியாரிஸ்டுகள் இந்த மாதிரியான இந்த சிக்கல்களை திரும்ப திரும்ப கொண்டு வரதுனால இவங்க சொல்ல வர செய்தி என்ன? அதாவது திராவிட இயக்கத்தை பிளவுபடுத்துவது, திராவிட இயக்கத்தோடு ஒருங்கிணைந்து நிற்கிற சக்திகளை எப்போதும் எதிரிகளை பிளவுபடுத்துவதன் மூலமாக எதிர்கருத்து உடையவர்களை பலவீனமாக்க முடியும் என்பது அரசியலில் இருக்கிற ஒரு இயல்பான போக்கு. எனவே திராவிட இயக்கத்தோடு சிறுபான்மையினர், பட்டியலின மக்கள், மார்க்சிய முற்போக்கு சிந்தனையாளர்கள் எல்லோரும் இணைந்து நிற்பது பிற்போக்கு சக்திகளுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது. குறிப்பாக RSS போன்ற சக்திகள் இந்த மண்ணில் வளர முடியாமல் இருப்பதற்கு இவையெல்லாம் ஒரு காரணமாக இருக்கின்றன. எனவே இந்த திராவிட இயக்கத்தோடு இணைந்து நிற்கிற சக்திகளை உடைத்து விட வேண்டும் என்கிற திட்டத்தில் தான் இந்த வேலைகள் நடக்கின்றன என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய நிறைவாய இந்த இஷ்யூவில் உங்களுடைய பார்வை என்ன? இதற்கு வந்து எந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள், எதிர்கால அரசியல் போக்கை இதை தீர்மானிக்கிற அளவுக்கான முக்கியமான விஷயம்? இந்த ஆண்டு முழுவதும் இப்படிப்பட்ட பல செய்திகள் நடைபெறும். ஏனென்றால் அடுத்த ஆண்டு தேர்தல் வருகிறது. எனவே இப்போதிருந்தே அதற்கான வேலைகள் தொடங்கும். இவை காலகாலமாகவும் நடந்து கொண்டிருக்கின்றன. இது புதிது என்றும் சொல்ல முடியாது. இவற்றையெல்லாம் தாண்டியும் கடந்தும் தான் திராவிட இயக்கம் நின்று கொண்டிருக்கிறது. எதிர்காலத்திலும் நிற்கும். உண்மைதான் வெல்லும். பாசிச சக்திகள் கண்டிப்பாக வரலாற்றில் தோற்றுப்போம். நன்றி. நன்றி.